இன்னைக்கு நாம ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம ஆடுகளம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் ஆதரவு எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். மணிவண்ணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மதுரையிலிருந்து வந்த அவன் மாமா அவனுக்கு ஒரு பேனாவை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். மணிவண்ணன் இப்படி ஒரு பேனாவை பார்த்தது கூட கிடையாது. இவன் வகுப்பில் படிக்கும் எம்எல்ஏ மகனிடம் கூட இப்படிப்பட்ட பேனா இல்லை. பேனாவின் மூடியும் முள்ளும் தங்கம் போல பளபளவென்றிருந்தது. பள்ளிக்கூடம் போனதும் பேனாவை எல்லோரிடமும் காட்டினான். மாமா இவன் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். வகுப்பில் முதல் மாணவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் விளங்கிய மணிவண்ணனை உற்சாகப்படுத்த விரும்பினார் அவன் மாமா. நீ படித்து பெரியவனாகி என்ன வேலைக்குப் போவாய் என்று கேட்டார் அவன் மாமா. நான் படித்து கலெக்டராக வருவேன் என்றான் மணிவண்ணன். இதைக் கேட்டுக்கொண்டிருந்த அவன் அப்பா, மணிவண்ணா, விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும். நீ சாதாரண விவசாயியின் மகன். நீ ஆசைப்படுவதில் அளவு வேண்டும் என்றார். மணிவண்ணனின் சந்தோஷம் மணலில் பாய்ந்த தண்ணீராய் மறைந்து போனது. ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா என்று நினைத்தான். வகுப்பில் மணிவண்ணன் உற்சாகமின்றி உட்கார்ந்திருந்தான். பாடங்களில் அவன் மனம் லயிக்கவில்லை. வகுப்பு ஆசிரியர் அவனை கவனித்துவிட்டார். ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து விசாரித்தார். ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக ஆசைப்படுவது பேராசையா என்றான் மணிவண்ணன். அவன் சொன்னதைக் கேட்டதும் ஆசிரியர் கலகலவென்று சிரித்தார். இதற்கு நானே உனக்கு நல்ல பதிலைச் சொல்லுவேன். ஆனாலும் இன்று மாலை வரை காத்திரு. எது பேராசை என்று புரிந்து கொள்வாய் என்றார். அன்று மாலை பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது மாணவர்கள் நன்றாக படித்து முன்னுக்கு வரவேண்டும் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மணிவண்ணனிடம் வந்த ஆசிரியர், உன் சந்தேகத்தை அவரிடமே கேள் என்றார். முதலில் தயங்கிய மணிவண்ணன் தைரியமாக எழுந்து கலெக்டரிடம் கேட்டான். ஒரு ஏழை விவசாயியின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா? நிச்சயமாக இல்லை. நேர்மையான வழியில் பெறுவதாயிருந்தால் உலகத்தைக் கூட வாங்க ஆசைப்படுவதில் தவறில்லை என்று பளிச்சென்று கூறினார் கலெக்டர். நானும் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகன்தான். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசையாகாது என்று பேசி முடித்தார் கலெக்டர். 20 ஆண்டுகள் கழிந்தன. அதே பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிவண்ணன் ஆண்டு விழாவில் பேசிக் கொண்டிருந்தார். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தர தயாராக இருந்தால் கலெக்டராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவது கூட பேராசை ஆகாது என்று கலெக்டர் மணிவண்ணன் சொன்னபோது மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். ஆகவே நண்பர்களே, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் யாராக வேண்டுமானாலும் ஆகலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறோம்.